பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ நம்ம கூடி சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். நாம அதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2019 Z5 ப்ரீமியரான ஃபிங்கர் டிப் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா ஆப்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் சோஷியல் மீடியா நம்மளை எப்படி தப்பான பாதைக்கு நம்மளை வழி நடத்திட்டு போகுது, அது மூலமா ஏற்படக்கூடிய விளைவுகள்னு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் சோஷியல் மீடியாவோட ஒரு டார்க்கர் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிங்கர் டிப் அப்படின்ற சீரீஸில் மொத்தம் ஒரு 5 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஒரு எபிசோட்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் ஆர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிண்டர் மாதிரியான அந்த டேட்டிங் ஆப்ஸு. ஸோ இந்த மாதிரியான மெசஞ்சர் ஆப்ஸ் ப்ளஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி அவங்களுடைய லைஃப்பை நாசமாக்குது, இது மூலயமா கிரைம்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக சொல்லணும்னா, நாம் ஃபிங்கர் டிப்பில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை நாம் எப்படி கேர்ஃபுல்லாகவும் கான்ஷியஸாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, சூட்டா அப்படியே எபிசோடுக்குள்ள தாவிடுவோம். ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு இவங்க கொடுத்த பேர் கிரீட், அதாவது பேராசை. இந்த எபிசோடில் நாம் ஃபாலோ பண்ண போகிறது நியூலி மேரிட் கப்புள்ஸ் ரேகா அண்ட் விஜய். விஜய்ன்ற கேரக்டரில் நம்ம பிக் பாஸ் சிவகுமார் ப்ளே பண்ணியிருப்பாரு. ரேகான்ற கேரக்டர் நம்ம சுனைனா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் பற்றி பார்த்தா, விஜய் அப்படின்ற இந்த கேரக்டர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். ரேகான்ற கேரக்டர் சம்திங் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒர்க்கிங். நல்லா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையை நாசமாகத்துக்குன்னே வந்த ஒரு ஆப் தான் கிளிக்கர், ஜஸ்ட் லைக் இன்ஸ்டாகிராம். இந்த எபிசோடைய ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, இந்த கிளிக்கர்ன்ற ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ரேகா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு கிளிக்கரில் ஒரு ஆன்லைன் செலிபிரிட்டியாக இருக்கிற வேற ஒரு கேரக்டர் பார்த்து அவங்கள மாதிரியே தானும் ஆகணும், ஒரு ஆன்லைன் செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பான டெசிஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி இவங்க லைஃப்பை காலி பண்ணுது அப்படின்றது தான் இந்த எபிசோட். ஒரு ஆன்லைன் செலிபிரிட்டி ஆகணுன்றதுக்காக, ஃபாலோவர்ஸ் அதிகமாகணுன்றதுக்காக ரேகா பண்ற விஷயங்கள்லாம் ரியல் லைஃபோட அவ்வளோ ஆப்டா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா படிக்காத ஒரு புக்கை படிச்ச மாதிரி போஸ்ட் பண்றது, சாப்பிடாத ஒரு சாப்பாடை நான் இன்னைக்கு இதை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா போஸ்ட் பண்றது, கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பேர்ஸ்லாம் இப்ப நிறைய பேர் பண்றாங்கல்ல, ஃபேக்கான தன்னை இப்படி நான் இப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே தான். ஒரு கட்டத்துல இந்த எபிசோட்ல ரேகா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு, இந்த புக்கை நீ ஒரு பேஜ் கூட படிச்சது கிடையாது, இந்த சேலட் உன் டயட்லயே கிடையாது, நீ இப்படி எதுக்கு ஃபேக்கா போட்டுட்டு இருக்கிற, ஃபேக்கான விஷயங்களை போட்டு உன்னை யாருக்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த கேள்வி ரொம்ப நாளா என் மனசுல உள்ள ஒரு கேள்வி. யாருக்காகடா இதெல்லாம் போடுறீங்க, நீ இப்படிதான் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போங்களேன். நான் இந்த சாப்பாடை சாப்பிடுவேன், நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் இந்த புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா அப்லோட் பண்ணி யாருக்கிட்ட உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்கா இந்த எபிசோட்ல வச்சிருப்பாங்க. ஒரு ஆன்லைன் செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ற அந்த பேராசை ரேகாவை எந்த அளவுக்கு தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கணும். அவளோட வேலை போயிடும், கையில இருக்க காசெல்லாம் போயிடும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்யூன்யம் கட் ஆயிடும், 2 பேருக்குள்ள சண்டை டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். எக்ஸ்ட்ரீமா வேலை போய் வேற வழி இல்லாம இவளுடைய கம்பெனில இவளை உஷார் பண்ண பாஸோடையே போயிடுவா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஒரு பொண்ணோட விருப்பம், அவ விருப்பப்படி யாரு கூட வேணா அவளோட லைஃப் கண்டினியூ பண்ணலாம்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த முடிவை அவளை எடுக்க வச்சது எது? அவளுடைய மனசா, அப்படி இல்லைன்னா கிளிக்கர் என்ற அந்த ஆப்பா? அதாவது ஒரு லைஃப்ல நான் யாரு கூட வாழணும், எப்படி வாழணும்ன்றத நான் தான் முடிவெடுக்கணும். நான் யூஸ் பண்ற ஆப்ஸோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ முடிவெடுக்க கூடாது. அதை தான் இந்த எபிசோட்ல சூப்பரா சொல்ல காமிச்சிருப்பாங்க. அப்படியே அடுத்த எபிசோடுக்குள்ள போனோம்னா, செகண்ட் எபிசோடுக்கு இவங்க கொடுத்த பேரு ரேஜ், ஆத்திரம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. மேஜரா நம்ம ஒரு கேரக்டர் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர். ஸோ இந்த கேரக்டர் தான் இவர். நீங்க நிறைய தமிழ் படத்துல வில்லனா சைடு ரோல்ல பார்த்துருப்பீங்க, மதுசூதன் ராவ்ன்றதுதான் இவருடைய பேரு. ஸோ இந்த எபிசோடோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, டிசிப்ளினா பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர். அவர் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அநியாயமோ தப்பு நடந்தா உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தட்டி கேட்க போய் ஒருத்தனை அடிச்சிடுறாரு. அந்த அடி வாங்கினவன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இவருக்கு ஒரு சில விஷயங்கள் செய்வான். அது இவருடைய லைஃபை எப்படி புரட்டி போட்டது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இன்ஸ்டாகிராம் மாதிரியே கிளிக்கர்னு ஒரு ஆப் பத்தி காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல வாட்ஸ்அப் மாதிரியே கிப்பர் அப்படின்ற ஒரு மெசஞ்சர் ஆப்பை பத்தி காமிச்சிருப்பாங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, இவர் எந்த அளவுக்கு டிசிப்ளினான ஆளுனா,
குட் மார்னிங்ன்ற மெசேஜை ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ணி அனுப்புவாரு. ஃபார்வர்ட் கூட பண்ண மாட்டாரு. எல்லாருக்குமே டைப் பண்ணி அனுப்புற அளவுக்கு டிசிப்ளினான ஒரு ஆளு. இப்படிப்பட்ட டிசிப்ளினான ஆளு ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பையன் ஒரு பொறுக்கி மாதிரி ஒரு பையன் வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு பெரியவர் இடிச்சிடறான். அதுல டென்ஷன் ஆகி அவர் போய் கேள்வி கேட்க அதுக்கு பதிலுக்கு இவன் வந்து அவர் அசிங்கமா திட்டிடுறான். அந்த அசிங்கமா திட்டினதுல கோவமாகி அவனை சிலைய சேர்த்து ஒரு அறை விட்டுறாரு. அடி வாங்கினவன் என்ன பண்றான், இவரை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவர் பார்க்ல வாக்கிங் வரும்போது அவளை ஃபாலோ பண்றான். அவருக்கே தெரியாம அவர் வந்து போட்டோ எடுக்கிறான். ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரி போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அதை வச்சு எடிட்டிங் பண்ணி இவர் வந்து இவருடைய கௌரவமான வேடத்தை வச்சு இவர் வந்து பசங்களை கடத்துறாரு. ஆல்ரெடி கேரளால வந்து கைதாயிருக்காரு. இவள எங்க பார்த்தாலும் போலீஸ்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து அவனுக்கு இருக்கிற குரூப்ல எல்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுறான். ஐ மீன் வாட்ஸ்அப் மாதிரி கிப்பர்ல இருக்கிற அந்த குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுறான். அது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவி இவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே ஏற்பட்டுருது. கொஞ்ச நாள் நீங்க வந்து வீட்லயே இருங்க, ஒரு 2-3 வாரம் போச்சுன்னா மக்கள் இதை மறந்துடுவாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்ல இவரும் வந்து வீட்லயே இருக்காரு. அதுக்கப்புறமா நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரிப்பு போகும்போது யதார்த்தமா அவருடைய ஃப்ரெண்டோடைய பேரன் கூட இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க அந்த மெசேஜ்ல வந்து அதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த பேரனை கடத்தலானு நினைச்சிட்டு இவரை வந்து அடிச்சு ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. இந்த சம்பவம் இவரை சைக்காலஜிக்கலா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிடுறாரு. இந்த எபிசோட்ல நம்ம வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜஸ் எல்லாமே அப்படியே நம்பிடக்கூடாது, அது உண்மையா பொய்யான்னு ஆராயாம அதை வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, நம்ப கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. ஃபேக்கா வர நியூஸை நம்பி ஒரு சில விஷயங்கள் தவறுதலா பண்ணும்போது அது அடுத்தவனோட லைஃபை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றத டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அடுத்த எபிசோடுக்குள்ள போனோம்னா எபிசோடு 3க்கு இவங்க கொடுத்த பேரு பீட்ரையல். துரோகம் துரோகம் துரோகம். இந்த எபிசோட்ல மெயினா நம்ம 3 கேரக்டரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு பிரியா. இந்த கேரக்டர்ல கமல்ஹாசனுடைய பொண்ணான அக்ஷரா ஹாசன் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த பிரியான்ற கேரக்டரோட ஃப்ரெண்டா வந்து சஞ்சனா அப்படின்றவங்க வந்து வித்யா அப்படின்ற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாங்க. இவங்களை நீங்க நிறைய தமிழ் படங்கள்ல பார்த்திருக்கலாம். துப்பாக்கி படத்துல கூட தளபதி விஜய்க்கு ஒரு தங்கச்சியா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வருண் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அதுல வந்து சித்தார்த்தா சங்கர் அப்படின்றவர் தான் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த எபிசோட்ல எந்த ஆப்பை பத்தி காமிச்சிருப்பாங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரி மை அமிகோஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடுடைய ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா வித்யா அண்ட் பிரியா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வித்யான்ற கேரக்டர் வந்து ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல ஒருத்தனை டேட் பண்றா, அதுக்கப்புறம் மீட் பண்றா, அப்படியே அவங்க வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த வருண்ன்ற கேரக்டருக்கு வந்து பிரியாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வித்யாவுக்கு தெரியாம பிரியா கூட வந்து சாட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வித்யா வந்து அதை கண்டுபிடிச்சு வருண் வந்து தன்னை லவ் பண்ணல, பிரியாவை தான் லவ் பண்றான் அப்படின்றதுக்காக பிரியாவுக்கு துரோகம் பண்ற விதமா ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுவா. அது பிரியாவுடைய லைஃப்ல எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்றது தான் ஸ்டோரி. எபிசோட்ல வர இந்த வருண் அதுக்கப்புறம் இந்த வித்யான்ற கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வந்தது. ஏன்னா இந்த வித்யான்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த வருண்ன்ற கேரக்டரை மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சு ஒரு சில நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நைட் ஸ்டே செக்ஸ் டாப் கியர் போட்டு தூக்கியாச்சு. அதே மாதிரி இந்த வருண்ன்ற புறம்பாக்கத்துங்க அவன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்படி நல்லபடியா பேசிட்டு அதுக்கப்புறம் பிரியா கிட்ட வந்து எனக்கு வித்யாவை பிடிக்கவே இல்லை, அவ வந்து ஆன்லைன்ல வந்து சாட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தா, நேர்ல பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே அவளை பிடிக்கலனா அப்புறம் என்ன மைத்துக்கு நைட் ஸ்டே பிளஸ் செக்ஸ் வச்சுக்கிட்ட? இல்ல எனக்கு புரியல, இதுக்கு பேரெல்லாம் என்னன்னே தெரியல. சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, பெஞ்சிங்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாப்பா, லவ். மீதி எல்லாம் உருப்படாம போறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்னா நான் பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பழகல கொஞ்ச நாள்லயே அவன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட வித்யான்ற கேரக்டரும் கேவலமானவதான். ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு கூட கேப் கிடைக்கும் போது அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட அவளை தப்பா யூஸ் பண்ண வருண்ன்ற அந்த புறம்போக்கும் படு கேவலமானவன் தான். அதுலயும் இந்த வித்யான்ற கேரக்டர் ஒரு படி மேல போய் ஒரு தப்பும் பண்ணாத, என்கிட்ட இந்த மாதிரி பேசாத, சேட் பண்ணாதன்னு வருணை இக்னோர் பண்ண பிரியாவை பழிவாங்குற விதமா அந்த மை அபிகோன்ற அந்த ஃபேஸ்புக் மாதிரியான ஆப்ல ஒரு ஆன்டி நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட போட்டு விட்டுருவா அவளுக்கே தெரியாம. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சொசைட்டில ஒரு பெரிய பிளாக் மார்க் மாதிரி ஏற்பட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்காம தற்கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிடுவா. ஸோ இந்த எபிசோட்ல எந்த ஆப்பா இருந்தாலும் சரி அந்த ஆப்பை நம்ம எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. பிரியாவுடைய போனு அவளுடைய ஆப்ஸும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு வல்னரபிளா இருந்ததுனாலதான் அவன் அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டா. இன்கேஸ் ஒரு ஆப் லாக்கோ இல்ல பாஸ்வேர்ட் மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சிருந்தானா இந்த பிரச்சனை அவளுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ நாம யூஸ் பண்ற ஆப்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்மளை தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா அந்த வித்யான்ற கேரக்டரை திட்டாம எல்லாம் முடிக்க முடியல. ஏண்டி
உன் கூட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசி உன்னை தப்பா யூஸ் பண்ணி கலட்டி விட்டு அந்த வருணம் ஒண்ணும் பண்ண துப்பு இல்ல. அதை விட்டுவிட்டு ஒரு பாவம் பண்ணாத எந்த தப்பும் பண்ணாத பிரியாவை ஏன்டி இப்படி பண்ண? இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு இருந்தா வச்சுக்கீங்களேன், ஒரே அடியில மண்டையை பொழந்து சோழியை முடிச்சிருப்பேன். எனக்கு இந்த வித்யான்ற கேரக்டரை பத்தி பேசும்போது இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில டெலாய்ட்ல வேலை பார்க்குற ரெனே ஜொஷில்டா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒருத்தனா லவ் பண்ணி இருக்குது. அவன் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த காண்டுல டார்க் வெப் மூலியமா அவனோட மெயில் ஐடியில இருந்து லாகின் பண்ணி இப்ப ரீசெண்டா அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விமானத்தை கிராஷ் ஆனதுக்கு நான் தான் காரணம், இன்னும் ஏகப்பட்ட மாநிலங்கள்ல 36க்கும் மேல இடங்கள்ல வந்து பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேக்கா பாம்பு த்ரெட்டனிங்ஸ் கொடுத்துருக்குது. அந்த மெயில் ஐடி ட்ராக் பண்ணி அந்த ஆளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் அவன் இல்ல அப்படின்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு மாட்டியிருக்குது. எங்கடா போய்கிட்டு இருக்கு சொசைட்டி? முன்னாடி எல்லாம் பொண்ணுங்க தான் ப்ரொபோசலுக்கு நோ சொல்ல பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப பசங்களும் நோ சொல்ல பயப்படணும் போல் இருக்கு. எனிஹவ், அப்படியே நம்ம அடுத்த எபிசோடுக்கு தாவிடுவோம். 4வது எபிசோடுக்கு இவங்க கொடுத்த பேரு லஸ்ட், காமம். இந்த எபிசோட்ல நம்ம மெயினா 2 கேரக்டரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு சந்தியா, இன்னொன்னு ராகவன். சந்தியான்ற கேரக்டர்ல நம்ம காயத்ரி நடிச்சிருப்பாங்க. ராகவன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறவருடைய பேர் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐ கான்ட் ஃபைண்ட் எனி. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல எந்த ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்கன்னா கியூபிட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி இப்போ ரியல் லைஃப்ல வந்து டிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரி கியூபிட் அப்படின்ற அந்த டேட்டிங் ஆப்பை பத்தி விலாவரியா பேசியிருப்பாங்க. இந்த எபிசோடுடைய ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, சந்தியான்ற கேரக்டர் கியூபிட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலயமா ராகவன் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்றான். அவன் பார்க்க கொஞ்சம் வந்து பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுது. ஸோ அவன் கூட வந்து டேட்டிங் போறான், அப்படியே பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த ராகவன்ற கேரக்டர் வந்து நார்மலா வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குன்னு. ஸோ இதை வந்து மறைச்சு அவன் வந்து தன்னை ஒரு பணக்கார பையன் மாதிரி காமிச்சிக்கிட்டு நிறைய இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல நிறைய பொண்ணுங்களை உசார் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயம் தெரியாத அந்த சந்தியான்ற கேரக்டர் அவன் கூட வந்து நார்மலா பழகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. இந்த ராகவன்ற கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, வேலை செய்து ஒரு சாதாரண கம்பெனி. அந்த கம்பெனியுடைய எம்டி இவனுடைய ஃப்ரெண்டுன்ற ஒரு காரணத்தினால அந்த ஃப்ரெண்டுடைய கார் எடுத்துட்டு போயிட்டு பொண்ணுங்கிட்ட சீன் போடுறது, ஃப்ரெண்டு கிட்ட வந்து போய் சொல்லி காசு வாங்குறது, அந்த காசை வச்சு இந்த சந்தியான்ற கேரக்டர் வந்து மகாபலிபுரம் வரைக்கும் கூட்டின்னு போய் அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ராயலா சாப்பாடெல்லாம் சாப்பிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த கட்டமா சந்தியாக்கு ஒயின் தானே லைட்டா குடின்னு சொல்லி ஒயினை ஊத்தி கொடுத்து போதை ஏறினதுக்கு அப்புறம் அவட அப்படியே நேக்கா அவளை வந்து ரூமுக்கு தள்ளிட்டு போய் இன்னும் ஒரு சில சரக்கு அவளுக்கே தினமும் ஊத்தி கொடுத்து மேட்ரை முடிக்க பார்ப்பான். ஹியர்ஸ் த ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி கட் பண்ணா தலைவர் கட்டி போட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா இந்த கியூபிட்ன்ற ஆப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி பசங்களை கடத்தி மிரட்டி பணம் பறிக்கிற கும்பலை சேர்ந்தவங்க தான் காயத்ரி. ஸோ இவனை கடத்தி இவன் ஃபேமிலி கிட்ட வந்து அவங்க வந்து 50 லட்ச ரூபா கிட்ட பணம் கேட்பாங்க. அப்பதான் தெரியும் தலைவர் பணக்கார வீட்டு பையன்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் மேன் தான், அவனுக்கு கல்யாணம் குழந்தை இருக்குன்னு. இந்த எபிசோட்ல எனக்கு இன்னொரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆரம்பத்துல இருந்து ஒரு போலீஸ் கேரக்டர் சந்தியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. ஒரு கட்டத்துல ராகவனுடைய ஃபேமிலியை சந்தியா மிரட்டுறான்றதை தெரிஞ்சு ராகவன் ஃபேமிலிக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் வருவாரு. ஸோ ராகவன் ஃபேமிலி வந்து சந்தியா கேட்ட மாதிரி அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ண போகும்போது சந்தியா கேரக்டர் வந்து ராகவனை வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிருவா. எங்கடா போலீஸ் உங்களை ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கலையா அப்படின்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா அடிச்சாண்டா அந்தர் பெல்ட்டின்ற மாதிரி அந்த போலீஸா வந்தவனும் அவங்களோட ஆளுதான். எங்க ஒரிஜினல் போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை ஆயிடும்னு இவங்க ஆளே ஒருத்தனை செட் பண்ணி போலீஸ் மாதிரி உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. போற போக்குல இந்த ராகவன்ற கேரக்டருக்கு சந்தியா கேரக்டர் தண்ணியில விஷத்தை வேற கலந்து கொடுத்துருவா. அவன் ஸ்பாட்லயே ரத்தம் கேக்கி செத்தும் போயிடுவான். சாகணும்டா, நீ எல்லாம் சாகணும். இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸை பயன்படுத்தி எத்தனை பொண்ணுகள் இந்த மாதிரி சீரழிச்சிருப்ப, செத்து ஒளிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த எபிசோடு பார்க்கும்போது. இந்த டிண்டர் மாதிரியான ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பசங்க தப்பு பண்றாங்க, அதே மாதிரி எப்படி எல்லாம் கிரைம்ஸ் நடக்குதுன்றத அழகா சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. தொடர்ந்து அப்படியே ஃபைனல் எபிசோடுக்கு போனோம்னா, இந்த எபிசோடுக்கு இவங்க கொடுத்த பேரு வெஞ்சன்ஸ், பழிக்கு பழி. இந்த எபிசோட்ல நாம சஞ்சய் அப்படின்ற ஒரு ஆக்டர் கேரக்டர் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர் பிளே பண்ணது வந்து அஸ்வின் அப்படின்றவர் தான். இவரை நீங்க நிறைய தமிழ் படங்கள்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எபிசோட்ல எந்த ஆப் பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ட்விட்டர் மாதிரி எக்ஸ்பிரஸிட் அப்படின்னு ஒரு ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடுடைய ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, சஞ்சய் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஆக்டர். அவர் வந்து எக்ஸ்பிரஸிட் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆக்டிவா இருக்காரு. நிறைய கான்ட்ரவர்ஷியலான ட்வீட்லாம் போட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருடைய போனும் அந்த அக்கௌண்ட்டும் ஹேக் செய்யப்படுது. நிறைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்களை பத்தி
ட்வீட் போடுற மாதிரி ஹேக் செஞ்சு அவனை போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுல இருந்து இவர் எப்படி வெளியில வந்தாரு, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றதுதான் ஸ்டோரி. இந்த சஞ்சய்ன்ற கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இவரு பெரிய ஆக்டர்ன்றதுனால புதுசா வர ஹீரோயினை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் பாஸ்ட் லைஃப்ல. சோ அதுக்கு ஒத்துக்காத ஒரு சில ஹீரோயினை வந்து இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுல வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போய் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்தே போயிருக்கு. சோ அதுக்கு இவனை பழி வாங்குற விதமா தான் பிரசன்ட்ல இவருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவனை இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை எப்படியோ தடுத்து நிறுத்த வந்து ட்ரை பண்றாரு. இருந்தாலும் இவருக்கு சம்பந்தப்பட்ட பெரிய தலைங்களுடைய டீடைல்ஸும் இவரோட போன்ல இருக்கிறதுனால அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல, ஏன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் வெளியில வந்ததுன்னா இவனோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அவங்களும் வந்து இவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஒழுங்கா நீ வந்து உண்மையை ஒத்துக்க, அதனாலதான் அந்த ஹேக்கர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம எங்களை மாட்டி விடாத, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும் மிரட்டிட்டு போவாங்க. சோ இவர் வந்து வேற வழி இல்லாம பாஸ்ட் லைஃப்ல பண்ண அந்த தப்புகள் எல்லாம் வந்து மீடியா முன்னாடி கன்ஃபஸ் பண்ற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து அந்த ஹேக்கர் வந்து எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு ஹேக்கர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒரு கண்டினியூட்டி என்னன்னா, இந்த ஃபிங்கர் டிப்ன்ற சீரிஸுக்கு சீசன் 2 இருக்கு. அதுல இந்த எக்லிப்ஸ்ன்ற அந்த ஹேக்கர் தான் மெயின் ரோலே ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பு, சோஷியல் மீடியா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றத இந்த சீரிஸில் சூப்பராகவே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு ஆப்பை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது